நம்ம பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் வந்து நிறையா இஷ்யூ வருது, கோயில் விஷயத்தெல்லாம் நிறையா இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா டெங்கேயில் வந்து ஒரு கோயில்லையோ இல்லை அந்த ஸ்டோர் ரூம்லேயோ வந்து ஃபயர் போக மாதிரி போட்டு கோயிலை சேதப்படுத்துறதுக்கு சில தரப்புகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடந்தது இல்லை. இது வந்து புதுசாக நடக்குது. நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னு சொன்னால், பிரதமர் அன்வார் வந்து பல பிரச்சனையை வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. அவருடைய ஆட்சி கீழே நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மக்களோட திருப்தி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவர் திசை மாற்றுறதுக்கு நம்ம இந்திய சமுதாயத்தை ஒரு மங்சாவாக்கிட்டாரு. இந்த கோயில் விவகாரம் வந்து இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை, ரொம்ப நாளாக இருக்குது. ஆக திடீர்னு வந்து மலாய்க்காரவங்க மத்தியில் ஒரு கோவத்தையும் ஒரு வெறுப்பையும் உருவாக்குனது வேறு யாரும் இல்லை, நம்ம பிரதமர் அன்வர் தான். அவர் தான் முதல்ல சொன்னார், இந்த ஆலயங்கள்லாம் ஹராம்னு சொன்னார், இதை நான் கட்ட விட மாட்டேன், அப்புறம் பிபிடிலாம் சொல்லி இதெல்லாம் நீங்கள் வந்து சுத்தப்படுத்திடுங்க அப்படின்ட்டு. இது வந்து நம்ம மதத்தையும் எண்ணத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஆக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிதானத்தை கடைப்பிடிங்க, தயவு செஞ்சு ஓவர் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. சட்டம் நம்ம பக்கிட்டு வேலை செய்யும், சட்டத்து மேலே நம்பிக்கை வைங்க. அவங்க வந்து நம்மளை புரோவோக் பண்ணி நம்ம கோவத்தை உருவாக்குனாலும் கூட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிபிஎல் போல ஒரு இஷ்யூவை உருவாக்கி நம்ம இந்தியர்களுக்கும் மலாய்க்காரவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு சண்டையை உருவாக்கிடுவாங்க. அதில் நம்ம போய் சிக்க வேணாம். ஏன்னா அந்த சண்டையில் நம்ம வந்து அந்த ட்ரெப்பில் நம்ம போய் மாட்டணும்னு சொன்னால் பாதிப்பு நம்மளுக்கு தான். நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த கோயில் விவகாரத்தை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு மேலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்ட்ராஃபில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 22 வருஷத்துக்கு முன்பே வந்து இதை வந்துட்டு அகோங்கோட பேலஸ் கொண்டு போயிருக்கேன். ஸ்லாங்கோடைய சுல்தானாவுக்கும் நம்ம கொண்டு போய் மனுலாம் கொடுத்துருக்கோம். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகோங்கும் ஸ்லாங்கோ சுல்தானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி இந்த கோயில் விவகாரத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப நிதானமாக எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிற விஷயத்தை நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம்.